வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். இந்தியாலே பெரிய பெரிய சிட்டியான பெங்களூரா இருக்கட்டும், சென்னையா இருக்கட்டும், மும்பை, இந்த மாதிரி நிறைய சிட்டிஸ்ல எல்பிஜி பார்த்தீங்கன்னா ஷார்டேஜ் ஆயிருக்கு. அதனால அங்க இருக்கிற ரெஸ்டாரண்ட்லாம் லிட்டரலி க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு. பெங்களூர்லாம் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஹோட்டல் அசோசியேஷன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கிட்ட ஸ்டோரேஜ் பண்ற அளவுக்கு சிலிண்டர் கெப்பாசிட்டி எல்லாம் கிடையாது, எங்க சிலிண்டர் கெப்பாசிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு, ஸோ அதனால நாங்க க்ளோஸ் பண்றோம் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு பெங்களூர்ல இருக்கிற நிறைய ஹோட்டல்ஸ் பாத்தீங்கன்னா ஓனர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வந்தீங்கன்னா, இப்போ சென்னையில பாத்தீங்கன்னா நிறைய ஹாஸ்டலா இருக்கட்டும், அப்புறம் அங்க இருக்கிற ஹோட்டல்ஸா இருக்கட்டும், எங்கிட்ட இன்னும் 1 or 2 டேஸுக்கு தான் சிலிண்டர் பாத்தீங்கன்னா கெப்பாசிட்டி இருக்கு. அதனால நாங்க மெனு எல்லாம் ஷார்ட் பண்றோம். எது கஸ்டமர் அதிகமா வாங்குறாங்களோ அந்த மெனுவை மட்டும் எங்க மெனுவில் நாங்க வச்சிருக்கிறோம், மற்றபடி மற்ற எதுவும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி கஸ்டமருக்கு லெட்டர்ஸ் அனுப்புறாங்க. அது மட்டும் இல்லாம ஹாஸ்டல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த டீ காஃபி எல்லாமே லிமிட் பண்ணியாச்சு. அங்கேயும் பாத்தீங்கன்னா மீல்ஸ் எல்லாமே கட் பண்ணிட்டாங்க. இப்போ வெரைட்டி ரைஸ் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாரும் இதாக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது எங்கேயோ இங்கிருந்து ஒரு thousands of கிலோமீட்டர் அந்த பக்கம் நடக்கிற மிடில் ஈஸ்ட்ல இந்த ஒரு 3 கண்ட்ரி அடிச்சுக்கிறதுனால லிட்டரலி நம்ம இங்க பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டு இருக்கோம். லிட்டரலி நான் பாத்தீங்கன்னா இதுல பாதிக்கப்பட்டிருக்கேன். அதை பத்தி நான் உங்கள்கிட்ட சொல்றேன். ஸோ இந்த வீடியோ எதை பத்தி இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த எல்பிஜி ஷார்டேஜுக்கான காரணம் என்ன, இதை நம்ம சால்வ் பண்ண முடியுமா, எப்ப சால்வ் ஆகும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலா சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் நான் இந்த மாதிரி போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து சேரும். இந்த எல்பிஜி அப்படின்னா என்ன நம்மளுக்கு தெரியணும். எல்பிஜி அப்படின்னா லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ். இது நம்ம எப்படி மேட் பண்றதுன்னா 60% ஆஃப் நேச்சுரல் கேஸ் அண்ட் 40% ஆஃப் க்ரூட் ஆயில் இருந்து வர்ற ஒரு பை ப்ராடக்ட் வச்சுதான் இந்த கேஸை பத்தினா நம்ம உருவாக்குறோம். இது பாத்தீங்கன்னா இந்தியாவில கிடையாதான்னு கேட்டீங்கன்னா எஸ், லிட்டரலி இந்தியாவில் நம்ம அவ்வளவுக்கு மேனுஃபேக்சரிங் பண்றது இல்ல. ஒரு எந்த அளவுக்குன்னு கேட்டீங்கன்னா 80 to 90% ஆஃப் எல்பிஜி கேஸ் பாத்தீங்கன்னா இங்கிருந்து மிடில் ஈஸ்ட்ல இருந்து நம்ம வாங்கிட்டு இருக்கிறோம். ஸோ அதன் காரணமாக தான் இப்போ ஷார்டேஜ். இதுக்கான ஷார்டேஜுக்கான ஒரு ரீசன் என்னன்னா, ஜஸ்ட் ஒரு 21 கிலோமீட்டர் நாட்டிக்கல் மைல் இருக்கக்கூடிய ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படிங்கிற இந்த ஒரு இடம் தான் பாத்தீங்கன்னா காரணம். இது பாத்தீங்கன்னா ஈரான் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வழியா நீங்க எந்த கப்பலும் நீங்க கொண்டு போக கூடாது. இந்த பக்கம் நீங்க எந்த கப்பல் போனாலும் உங்கள் இந்த ஆயில் கப்பல் மேல நாங்க அடிப்போம், எக்ஸப்ட் சைனாவை தவிர. ஏன்னா சைனா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு குரல் கொடுத்திருக்காங்க, அமெரிக்காவை எதிர்த்து பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சைனாக்கு மட்டும் இந்த ஒரு வழியில பாத்தீங்கன்னா இந்த சைனீஸ் கப்பல் மட்டும் போலாம், மற்ற எந்த கப்பல் போனாலும் நாங்க அடிப்போம் அப்படின்னு சொல்லி ஈரான் சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் வாட்டர்ஸான்னு கேட்டீங்கன்னா எஸ் இல்லைன்னா நோ, இது ரெண்டுல நம்ம எது வேணா சொல்லலாம். இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் பாத்தீங்கன்னா மொத்தம் 21 நாட்டிக்கல் மைல். இதை பாத்தீங்கன்னா இதை எந்த 2 கண்ட்ரிஸ் பாத்தீங்கன்னா ஷேர் பண்றாங்கன்னா இரானும் ஒமானும் பாத்தீங்கன்னா ஷேர் பண்றாங்க. இந்த 2 கண்ட்ரிஸும் ரெண்டுமே பாத்தீங்கன்னா டெரஸ்ட்ரியல் வாட்டர்ஸ் தான். ஆனாலும் UNCLOS அப்படிங்கிற இந்த ஒரு யுனைடெட் நேஷன் லா ஆஃப் சி அப்படிங்கிற இந்த அமைப்பு என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, டெரஸ்ட்ரியல் வாட்டரா இருந்தாலுமே இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ங்கிறது வேர்ல்டுலயே ஒரு 20% ஆஃப் க்ரூட் ஆயில் பத்தின சப்ளை பண்ற ஒரு வாட்டர்ஸ். அதாவது அங்கிருந்து தான் நம்ம இந்த வழியா வர முடியும். அங்கிருந்து நிறைய கண்ட்ரிஸா இருக்கட்டும் நம்ம லோட் பண்றோம், லைக் சவுதி அரேபியாவா இருக்கட்டும், UAE, ஒமான், கத்தார், இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸ்ல க்ரூட் ஆயில் பத்தி நம்ம லோட் பண்ணி இப்போ க்ளோஸ் பண்ண ஈரான்ல இருந்து பத்தி நம்ம க்ரூட் ஆயில் வாங்குறோம். ஸோ அப்படிப்பட்ட இந்த க்ரூட் ஆயில்லாம் பாஸ் பண்ணி வர்ற வழிதான் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ். அப்படிப்பட்ட இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல இவங்க UN என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாரும் நீங்க யூஸ் பண்ணலாம், இன்டர்நேஷனல் பாடி மாதிரி எல்லாரும் நீங்க யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது ஒரு எசென்சியலான ஒரு வே, அதனால நீங்க எல்லாம் யூஸ் பண்ணலாம். இதை க்ளோஸ் பண்ற உரிமை ஒமானுக்கோ இல்ல அங்க இருக்கிற ஈரானுக்கோ கிடையாது, எக்ஸப்ட் வார் டைம்லையும் கூட அப்படின்னு சொல்லி அந்த லால சொல்லுது. ஆனாலும் ஈரான் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. எப்படா க்ளோஸ் பண்ணா இப்படி ஒரு கேட் மாதிரி இழுத்து பூட்டிட்டாங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஒரு பேச்சுக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா அங்க இருக்கிற கப்பல்லாம் வரலாம், உங்களுக்கு தைரியம் இருந்தால் வரலாம். ஆனாலும் ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க போங்க, ஆனா உங்களுக்கு அடிப்போம் அப்படின்னு ஈரான் சைட்ல இருந்து சொல்றாங்க. அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு நாங்க செக்யூரிட்டி தரோம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொன்னாலும் அங்க இருக்கிற கப்பல்லாம் பாத்தீங்கன்னா பயந்துக்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ க்ரூட் ஆயில பாத்தீங்கன்னா ஏத்திட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம கப்பல் காஸ்ட் பாத்தீங்கன்னா ஹை. அது மட்டும் இல்லாம அதோட இன்சூரன்ஸும் பாத்தீங்கன்னா இப்ப ஹை ஆயிடுச்சு. ஏன்னா வார் டைம்ல அங்க போற மிடில் ஈஸ்ட்ல போயிட்டு வர கப்பலோட இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா அதிகமாயிருச்சு. ஸோ இத்தனை ரீசன் இருக்கிறதுனால அங்க இருக்கிற நிறைய செயலர்ஸே பாத்தீங்கன்னா இல்லப்பா நாங்க போல, நீங்க அனுமதி கொடுங்க, அப்புறம் நாங்க போய்க்கிறோம் சொல்லி அங்க பாத்தீங்கன்னா ஸ்டாண்டு போட்டு நிப்பாட்டி இருக்கிறாங்க கப்பலை. இன்க்ளூடிங் 36 கப்பல் பாத்தீங்கன்னா இந்தியாவோடும் அங்க பாத்தீங்கன்னா லாக் ஆகி நின்று இருக்குது. ஸோ இந்தியா என்ன கன்சிடர் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த 36 கப்பலை இங்கிருந்து இந்தியன் நேவி அனுப்பிச்சு போய் அதை கூப்பிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு கன்சிடரா பண்றாங்க அப்படின்னு சொல்லி நிறைய நியூஸ் வெளியே வருது. இது அபிஷியலா கிடையாது, ஒரு அன்அபிஷியலான நியூஸ் பாத்தீங்கன்னா இப்ப வெளியே வந்துட்டு இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட இந்த ஒரு பிரச்சனை, இந்த ஒரு 21 நாட்டிக்கல் மைல் அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ங்கிறது தான் இவ்வளவு பெரிய ஷார்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில மட்டும் கிடையாது, நம்ம பக்கத்து நாடான பாகிஸ்தான்லயும் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்தியாவுக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா பரவாயில்லன்னு சொல்லலாம். ஏன்னா பாகிஸ்தான்ல
ஸ்கூல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 2 வாரம் லீவ் விட்டாச்சு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற அபிஷியல், இப்ப எப்படின்னா இப்போ ஒரு கலெக்டர் ஆபீஸ், அப்புறம் நம்ம கவர்மெண்ட் சார்பா என்னென்ன ஆபீஸ் இருக்கோ, போஸ்ட் ஆபீஸ், இந்த மாதிரி நிறைய ஆபீஸுக்கு இந்த நம்ம டிராவலுக்கு வண்டி நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த வண்டிக்கும் நம்ம எப்படி இருந்தாலும் பெட்ரோல் டீசல் போட்டுதான் ஆகணும். அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அங்க இருக்கிற வண்டியில 50% வண்டியை பத்தினா கட் பண்ணி நிப்பாட்டிட்டாங்க. நீங்க வேலையே செய்ய வேணாப்பா, இந்த கிரைசிஸ் எல்லாம் முடியட்டும், அப்புறம் நம்ம வந்து சேர்ந்துக்கலாம்னு சொல்லி இந்த அபிஷியல் வண்டியில பாத்தீங்கன்னா 50% பிளாக் பண்ணி நிப்பாட்டிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற யூனிவர்சிட்டியில என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்படியே ஆன்லைனுக்கா மாத்திட்டாங்க. நீங்க வேணாம் காலேஜுக்கு வர வேணாம், ஏன்னா வந்தா அதுக்கும் பாத்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் செலவாகும். அது மட்டும் இல்லாம அங்க ஹாஸ்டல்ல இருக்கிறவங்களுக்கும் பாத்தீங்கன்னா நிறைய இந்த எல்பிஜி கேஸ் எல்லாம் வேஸ்டா போகும், நிறைய செலவு பண்ணும். அதனால பாத்தீங்கன்னா நீங்க யாரும் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் கவர்மெண்ட் நேத்து அவங்களோட பிஎம் ஆன ஷபாஸ் ஷெரீப் அவரு பத்தின சொல்லி இருக்கிறாரு. சோ அப்படியே நம்ம இந்தியா சைடு வந்தோம்னா, இந்தியன் கவர்மெண்ட் சைட்ல இருந்து என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்றாங்கன்னா, நம்ம மத்த கண்ட்ரிஸ் மாதிரி இன்னுமே பாத்தீங்கன்னா ஒரு அதிகமான ஷார்டேஜுக்கு நம்ம இன்னும் போக கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்தியன் கவர்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் எதை ஃபோக்கஸ் பண்றாங்க பாத்தீங்கன்னா, இந்த டொமஸ்டிக் சிலிண்டரான இந்த 14 கேஜி அப்படின்னு சொல்லி இந்த எல்பிஜி அப்படி இருக்கும். உங்க வீட்லயே பாத்துருக்கலாம், எல்பிஜி பாத்தீங்கன்னா 14.2 கேஜி அப்படின்னு சொல்லி இருக்கும். கமர்ஷியல்னா 90 கேஜி, 35 கேஜி, 42 கேஜின்னு சொல்லி அது வேற மாதிரி இருக்கும். இது வந்து ரெட் கலரா இருக்கும், அது வந்து ப்ளூ கலரா இருக்கும். சோ அப்படிப்பட்ட இந்த ரெட் கலர் சிலிண்டர் 14.2 கேஜி அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் வீட்டுல இருக்கிற எல்லாத்துக்கும் நம்ம கொடுப்போம். ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம ரெஸ்டாரண்ட்டை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம், கமர்ஷியலா நம்ம எதுவும் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம், ஃபர்ஸ்ட் நம்ம டொமஸ்டிக்கலா ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லி டொமஸ்டிக் சிலிண்டர் தான் நம்ம இந்தியா கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த எல்பிஜி சிலிண்டர் பாத்தீங்கன்னா நம்ம ரீஃபில் புக்கிங் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. அது வந்து 21 டேஸ்க்கு அப்புறம் தான் நம்ம பண்ற மாதிரி இருக்கும். எப்படின்னா, இப்ப நம்ம 2 சிலிண்டர் இருக்கும் வீட்டுல, இப்ப நம்ம ஒரு சிலிண்டர் யூஸ் பண்ணுவோம், ஒரு சிலிண்டர் பாத்தீங்கன்னா காலியா இருக்கும். நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி இந்த காலியா இருக்கிற சிலிண்டர் நம்ம கொடுத்துட்டு மறுபடியும் இன்னொரு சிலிண்டர் வாங்கலாம். சோ அதுதான் இந்த ரீஃபில் புக்கிங்கிறத இந்த ஒரு சிஸ்டம். ஸோ இந்த ஒரு சிஸ்டமான நம்ம எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னா, 21 நாளுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த ரீஃபில் புக்கிங்கே நம்ம பண்ண முடியும், ஆர்டர் பிளேஸ் பண்ண முடியும். இப்போ அந்த 21 நாளுங்கிறது 25 நாள், 4 நாளா பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க நம்ம இந்தியன் சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ இது ஏன்டா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம எல்லாருமே வாங்கலாம்ல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஸோ இந்த ஸ்கீமை ஃபர்ஸ்ட் எது கொண்டு வந்தாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரே ஸ்டேட்டஸ்ல கிடையாது. சில பேர் ரொம்ப கம்மியா இருப்பாங்க, சில பேர் ரொம்ப அதிகமா இருப்பாங்க, சில பேர் ஒரு சிலிண்டர் வாங்குற அளவுக்கு தான் அவங்ககிட்ட காசு இருக்கும், சில பேர் 100 சிலிண்டர் கூட வாங்கலாம். சோ இப்படிப்பட்ட ஒரு அன்ஈக்குவலான நிலைமை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லித்தான் இந்த ஒரு ஸ்கீம், இந்த 21 டேஸ் ஸ்கீம் பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த 21 ஸ்கீம் பாத்தீங்கன்னா இப்போ 25 டேஸா மாத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற ரெஃபைனரிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ஃபுல் பொட்டன்ஷியல்ல கொண்டு போங்க, நம்ம இப்ப இருக்கிற நம்ம ஷார்டேஜ் பாத்தீங்கன்னா ஒரு அளவுக்கு நம்ம ஈடு கட்ட முடியுமா, நீங்க ஃபுல் பொட்டன்ஷியல் நீங்க ஏங்குங்க அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற ஆயில் ரிஃபைனரிஸ் பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா ஆர்டர் போட்டிருக்காங்க. நேத்து நம்ம இந்தியாவோட கேபிட்டலான டெல்லியில நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிற இந்திய தேசிய உணவு சங்கம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, எங்க கிட்ட சிலிண்டர்ஸ் எல்லாம் கிடையாது, எங்ககிட்ட சிலிண்டர் எல்லாம் கிடையாது, நாங்க பாத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டை க்ளோஸ் பண்ண போறோம். இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு 1300 கோடி பாத்தீங்கன்னா இழப்பு வரும் அப்படின்னு சொல்லி அங்க இந்திய தேசிய உணவு சங்கம் ஹெட் பாத்தீங்கன்னா நேத்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாரு. டெல்லியில என்ன பண்றாங்கன்னா, இந்த எல்பிஜி சிலிண்டருக்கு பதிலா நிறைய பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் குக்கர்ஸ், எலக்ட்ரிக் அந்த வழியா பாத்தீங்கன்னா இப்ப எல்லாம் குக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அங்க இருக்கிற மெனுஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. எது ரொம்ப எல்பிஜி பாத்தீங்கன்னா ரொம்ப இழுக்குமோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மெனு எல்லாம் கட் பண்ணிட்டு எது ஈஸியா நம்மளால கொடுக்க முடியுமோ அந்த மெனுல பாத்தீங்கன்னா டெல்லியில மட்டும் இல்ல தமிழ்நாட்டிலையும் பாத்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கோயம்புத்தூர்லயும் பாத்தீங்கன்னா ஸ்ரீ அன்னபூர்ணா, கௌரி கிருஷ்ணா இந்த மாதிரி பெரிய பெரிய ஹோட்டல்ஸும் பாத்தீங்கன்னா அவங்க மெனுவும் கட் ஆஃப் பண்ணி இருக்கிறதா நேத்து பாத்தீங்கன்னா சொல்லி இருக்கிறாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் நம்மளால சால்வ் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா, எஸ் சால்வ் பண்ண முடியும். ஆனால் ஒரு 3 to 4 வீக்ஸ் ஆகலாம். ஏன்னா இந்த கிரைசிஸ் பாத்தீங்கன்னா இன்னும் நிக்கிற மாதிரி தெரியல, இன்னுமே பாத்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்க ஆயில் ரிஃபைனரி மேல நீங்க கை வச்சீங்க, நாங்க மறுபடியும் அங்க இருக்கிற மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற நிறைய ஆயில் ரிஃபைனரியை நாங்க அடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க அங்க அடிக்கிறதுனாலதான் நம்மளுக்கு இங்க பாத்தீங்கன்னா ரேட்டு போயிட்டு இருக்கு. ஆனாலும் இது பாத்தீங்கன்னா சால்வ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் தான். இப்போ நம்ம எல்பிஜி பாத்தீங்கன்னா எங்க இருந்து நம்ம நிறைய வாங்க போறோம்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் அவங்க தான் பாத்தீங்கன்னா அடுத்து எல்பிஜி ப்ரொடக்ஷன் பண்றதுல ஒரு பெரிய கண்ட்ரி. இப்போ நம்ம அந்த கண்ட்ரி கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கொள்முதல் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இது பாத்தீங்கன்னா டெம்பரவரியா தான், நம்ம வந்து ஃபுல்லா நம்ம கொள்முதல் பண்ண மாட்டோம், டெம்பரவரியா தான் இப்போதைக்கு ஒரு வாங்குறோம். இதை பாத்தீங்கன்னா சால்வ் பண்ண முடியும். பட் பிரைஸ் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகலாம். இப்பவே பாத்தீங்கன்னா 900 ரூபாய்க்கு மேல போயிட்டு இருக்கு, இன்னும் பாத்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு மேல போக வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல ஒரு ரஷ்யா பாத்தீங்கன்னா ஒரு குரூஷியலான ஒரு கேம் பாத்தீங்கன்னா பிளே பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு ட்ரீட் இருந்துச்சு, இந்த $3 to $7 பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் டிஸ்கவுண்ட்ல க்ரூட் ஆயில் ஒரு பேரல் தரோம் அப்படின்னு. இப்போ ரஷ்யா என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த டிஸ்கவுண்ட்ல இந்தியாவுக்கு கிடையாது, நீங்க எங்க கிட்ட பாத்தீங்கன்னா நார்மலா என்ன பிரைஸ் நாங்க கொடுக்குறோமோ அந்த பிரைஸுக்கு நீங்க க்ரூட் ஆயில் நீங்க எங்க கிட்ட இருந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்லியிருக்காங்க.
இது பாத்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு இது ஒரு பிசினஸ் ஸ்டாட்டிக்ஸ் மாதிரி தான். ஏன்னா அங்க பாத்தீங்கன்னா crude oil நம்மளால வாங்க முடியாது. சோ நம்ம எப்படி இருந்தாலும் இப்ப நம்ம ரஷ்யா கிட்ட தான் போய் ஆகணும். சோ அதை நம்ம மனசுல வச்சுட்டு ரஷ்யா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ நான் சொன்ன மாதிரி இதுல நான் தனியா ஒரு அஃபெக்ட் ஆயிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். நேத்து பாத்தீங்கன்னா நான் எங்க வீட்டுல ரீஃபில் புக்கிங் பண்ண சொன்னாங்க. நாங்களும் எடுத்து பண்ணோம். பாத்தீங்கன்னா கால்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கட் ஆகிட்டே இருந்துச்சு, போவே கிடையாது. அப்புறம் இங்க ஒரு அண்ணா பக்கத்து வீட்டுக்கு போற ஒரு அண்ணா வந்தக்கப்புறம் கேட்டேன், தம்பி இந்த மாதிரி இப்ப ரொம்ப ஷார்டேஜ், அங்க இருக்கிற சிஸ்டமே பாத்தீங்கன்னா கிராஷ் ஆயிடுச்சு அந்த மாதிரி பாத்தீங்கன்னா சொல்றேன். எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு, ஓ இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி. இங்க இருக்கிற ஒவ்வொரு பீப்புளும் பாத்தீங்கன்னா அங்க மிடில் ஈஸ்ட்ல நடந்துட்டு இருக்கிற கிரைசிஸ்னால அஃபெக்ட் ஆகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நேத்து எனக்கு பாத்தீங்கன்னா தெரிய வந்தது இந்த ஒரு மூலியமா. சோ இந்த எல்பிஜி நம்ம யாரு டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா, மெயினா நான் சொன்ன மாதிரி 80 to 90% பாத்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட்ல டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். இதை மெயினா நம்மளுக்கு கொடுக்குற கண்ட்ரிஸ் எதெல்லாம் பாத்தீங்கன்னா யுஏஇ, கத்தார், சவுதி அண்ட் குவைத், இந்த மாதிரி நிறைய கண்ட்ரி பத்தினா கொடுக்குறாங்க. இதுல யுஏஇ டிபெண்ட் பண்ணி நம்ம எவ்வளவு பர்சன்ட் இருக்கோம்னா 40, கத்தார் பத்தினா 22 அண்ட் சவுதி பத்தினா 15 அண்ட் குவைத் பத்தினா 15. இவ்வளவு பர்சன்ட் பத்தினா நம்ம மிடில் ஈஸ்ட்ல டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். இன்னும் இந்த மிடில் ஈஸ்ட் கிரைசிஸ் பத்தினா போய்கிட்டே தான் இருக்கு. எப்போ இந்த கிரைசிஸ் முடியுதோ அப்பதான் பாத்தீங்கன்னா இந்த க்ரூட் ஆயில் விலையா இருக்கட்டும் இல்ல இந்த எல்பிஜி விலையா இருக்கட்டும் கம்மியாகுங்கிறது தான் நிதர்சனம். இந்தியா பத்தினா மத்த எல்லா கண்ட்ரியும் காட்டிலும் இப்போ ஓரளவுக்கு ஸ்டெபிலைஸா தான் இருக்காங்க. பட் இன்னும் மோசமா போலாம் அப்படிங்கறதான் ஒரு கசப்பான உண்மை. அடுத்து நான் ஒரு நல்ல வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் விக்னேஷ். பாய்.